ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் அளவு பாதாம், 1/2 கப் அளவு பிஸ்தா, வால்நட் 1/4 கப், கேஷ்யூ 10 to 15 பீசஸ், பம்கின் சீட்ஸ் 1/2 கப் எடுத்துக்கோங்க, சன்ஃப்ளவர் சீட்ஸ் 1/4 கப் எடுத்துக்கோங்க, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 1/4 கப் எடுத்துக்கோங்க, பெப்பர் 5 to 10 கவுண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். கேஷ்யூவும் வால்நட்டும் லேசாக வறுத்தெடுத்தால் போதும். சீட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே வறுத்த உடனே கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். நல்லா ஆறின உடனே அரைச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக அரைக்கக்கூடாது, ஏன்னா எண்ணெய் விட்டுடும். இது கூட மஞ்சப்பொடி சேர்க்க மறந்துட்டேன், கொஞ்சம் மஞ்சப்பொடியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா அது சேர்க்க தேவையில்லை. பாதாம்லாம் சரியாக அரைப்படாது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கும்போதே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதுவே நிறைய நேரம் அரைய விட்டுருந்தீங்கன்னா எண்ணெய் விட்டுருக்கும். இதை டெய்லி நீங்கள் பசங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் சுகர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. என் பசங்க சுகர் இல்லாமே குடிப்பாங்க. சில குழந்தைங்க சுகர் இல்லாத இதை குடிக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.